இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பார்க்குறீங்க? கங்குவா வேட்டை இப்போ கங்குவா தள்ளி போயிருக்கு. ஓகே, கங்குவா வந்து பார்த்திங்கன்னா 10 லாங்குவேஜில் வந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய மாசான படம், தமிழில் வந்து பெரிய பட்ஜெட் படம். சூர்யாவுக்கு ஃபஸ்ட்டு 3D படம், நம்ம தமிழுக்கே ஒரு நல்ல 3D படம். நம்ம இதுவரை வந்து சூர்யா சாரை வந்து 3Dலாம் பார்த்ததில்ல. ஏற்கனவே இது ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது, பார்க்கும்போதே ஓரளவு புரியுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஞானவேல் ராஜ் சார்கிட்ட கதை சொல்லும்போது கூட அவர் கேட்குறாரு, என்ன பட்ஜெட் இந்த படம் அப்படின்னு கேட்குறாரு. படம் எடுத்தோன்னா, சார் எனக்கு பட்ஜெட் சொல்ல தெரியுதுண்ணா. என்ன பட்ஜெட் சொல்ல முடியாமல் எப்படி நம்ம படம், நீங்கள் சூர்யா சார்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லலாம். கௌசி சார் அவர் கதையை கேட்டோன்னே அவர் ஓகே பண்ணிடுறாரு. கதை நல்லா இருக்குது, இதுக்கு என்ன பட்ஜெட் வேணால் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜ் சார் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் ஓகே சார், பிளாங்காக ஓகே சொல்கிறாங்க. 3Dலேயும் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐயோ மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் இந்த கதை மேலே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. படம் பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க, செம்மையாக வந்திருக்கு, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர். வேட்டையனுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அக்டோபர் 10 வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் நம்ம சும்மா சொல்ல முடியாது, பயங்கரமாக வந்திருக்கும். அவர் சும்மா ரொம்ப கணக்கச்சிதமாக சூப்பராக பண்ணுவார் அந்த டேரக்டர். ஸோ அப்போ வந்து வேட்டைன்னா இதாக இருக்கும்போது நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி வாங்க, ஒரு FDFS பார்க்கணுன்னா கூட ஒரே டைமில் 2 படம் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. 2 படமும் எக்ஸ்பெக்டேஷன் தான். சூர்யா சாரே நம்ம மோசம் சொன்னால் வேட்டையே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் தள்ளி தான் ஆக போகிறாங்கன்றது சொன்னேன், நான் அடித்து சொன்னேன். யாரோ ஒருத்தர் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இப்போ பெரிய பட்ஜெட் எதுன்னு கேட்டிங்கன்னா வேட்டையினை விட கங்குவா தான் பெரிய பட்ஜெட். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே அந்த பட்ஜெட். ஸோ அப்போ அவங்களே 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ வேட்டையன் வரப்போகிறாரு. கங்குவா வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணு, ஏன்னா அந்த மாதமே நமக்கு ரிலீஸ் பண்ணலாம். தீபாவளிக்கு அமரன் வருது, இன்னும் 2-3 படம் பெரிய படம் வருது. ஸோ அதனால் அந்த படத்தை தள்ளி வச்சுருக்காங்க. படம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. கங்குவாவும் பார்க்கணும், வேட்டையனும் பார்க்கணும். ரொம்ப 3D கங்குவா தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு. கங்குவா தான் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் சூர்யா சைடில் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா தள்ளி போனாங்க, ஏன்னா அக்டோபர் 10 சொல்லிட்டு லாஸ்ட் வரை சொல்லிட்டு இப்போ ஏன்னா போஸ்டர்லாம் வந்துச்சு அக்டோபர் 10 டேட்டு மாற்றும் போது பயந்துட்டாங்களோ ரஜினியை பார்த்து? இல்லை, அப்படி கிடையாது. பயத்தையும் தாண்டி வந்து நம்ம போட்டிருக்க அமௌண்ட் வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து 350 கோடிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. நீங்கள் பயம் கேம்லாம் நம்ம தூர போட்டணும், நம்மளுக்கு தேவை கலெக்ஷன். அவர் நல்லா இருந்தால் தான் அவர் இன்னொரு 10 படத்தை எடுப்பார். ஏற்கனவே அவருக்கு தங்கலான் வந்துச்சு, சுமாராக போயிருக்குது. அதுக்கடுத்து இப்போ இன்னும் 2 படம் அவர் பட்ஜெட்டில் இருக்குது. அதனால் வந்து என்ன செய்யணும்னா இந்த படத்துக்கு வந்து அவர் இந்த முடிவு எடுத்தது வந்து ஒரு நல்ல முடிவு. எப்படி பார்த்தாலுமே வேட்டையனுக்கு பெரிய டஃப் கொடுக்கும் கங்குவா. அவங்களுக்கே தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா, வேட்டைங்கிறது ரஜினி சாரை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கங்குவாங்கிறது 10 லாங்குவேஜில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 10 நீங்கள் சாதாரணமாக யோசனை பண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமே அது 3 நாளில் 100 கோடி அடிக்கக்கூடிய படம். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு 10 லாங்குவேஜில் பண்ணும்போது அந்த 10 லாங்குவேஜ் சேர்ந்து ஒரு 100 கோடி அடிச்சிச்சுன்னா மொத்தம் 3 நாளே 200 கோடி தொட்டுரும். அப்போ அவங்களுக்கு வந்து 150 கோடி தொடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கங்குவா மிகப்பெரிய டஃப் வேட்டையனுக்கு. நம்ம கங்குவா பேக் அடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி வேட்டையனுக்கு பயந்துக்கிட்டு பண்ணலாம் கிடையாது. ஏதோ காம்ப்ரமைஸில் பண்ணது தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் ப்ரொடியூசர் சொன்னார், எக்காரணம் கொண்டு நான் ரஜினி சார் கூட மட்டும் மோத மாட்டேன், என் படத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கேங்க நல்ல விஷயந்தான். இதில் யார் வீரம் கிடையாது. என் படம் யாராவது வந்து மொக்கப்படத்தை எடுக்க போகிறேன் 350 கோடியை கொடுத்து மொக்கப்படம் எடுக்க போகிறேன்னு நினைப்பாங்களா? அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். சரி, ஒரு படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து மூவியை செலக்ட் பண்ணி நடிக்கிறவர், அவர் கங்குவா நடிக்கிறாரு, இந்த மொக்கப்படத்தில் நான் ஏன்டா நடிச்சு நடிப்பாரா? அவங்களுக்கு இதை விட பயங்கர வேட்டையன் மாதிரி இன்னொரு 4-5 படம் எடுத்தாலுமே இவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இது பின்னாடி வர்றது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம். நான் நினச்சா இவங்க அமரனில் போட்டி போட முடியும். அந்த படத்துக்கும் நம்மளுக்கு ஒரு மைனஸாக வந்துடும். யார் வெற்றிங்கிறது முக்கியம் கிடையாது. தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் தான் முக்கியம். ஞானவேல் ராஜ் சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து இருந்தார்னா ஒன்று மாதிரி 10 படம் எடுக்க வேண்டிய தகுதி உள்ளவர். அதனால் நம்ம வந்து பேக் அடித்தார் இதை அடித்தாலுங்கிறதுனா அட்லாஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம். வேட்டையன்னா கங்குவான்னு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு, சரி கரெக்டு தாண்டா அவங்க பண்ணது அப்படி சொல்லிட்டு. சிறந்த கதையாக எது இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இங்கே பாருங்க, தமிழ் மொத்தமாகவே சினிமா அந்த ஒரு 5-6 சேனலில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரே சேனலில் 2மே ரொமான்ஸு, இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா அது பீரியட் படமாக இருக்கும். வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டான இதாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த கதைகளை நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. ஜெயிலரில் என்ன இருந்துச்சு சொல்லுங்கள்? கதை 2000 எடுக்க வேண்டிய கதை 2000 வருஷத்தில் நம்ம எடுத்திருந்தால் என்ன கதை? அதுதான். அங்கே ரஜினி சாருங்கிற ஒரு மாஸ் ஹீரோ உள்ளே வந்தவுடனே அப்படியே பேட்டர்னே மாறுது, படம் ஓடுது, பெரிய சக்ஸஸ். நீங்கள் சொல்ல முடியுமா வேட்டை இது ஜெயிலோடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு? ஸோ அதனால் வந்து ரஜினிகாந்துக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. சாதாரணமாக ஒரு 25 சீன் நல்ல சீன் கொடுத்தாவே அவருக்கு படம் வந்து வேறு அளவில் கொண்டு வந்துடுவார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் 25 சீன் நல்ல சீன் இருந்தால் போதும், மாஸ் சீன், படம் வேறு அளவில் பேச முடியும். அதனால் வந்து எதுவுமே மோசம் கிடையாது. சூர்யா சாரை வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது.
மென்னக்கெட்டிருக்காப்புல. அவர் உழைக்கிறதில்ல, அவர் கிங். அவர் தனி பேட்டர்ன், ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு கிங் ஸ்டைலே தனியாக இருக்கும். பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப 3D தமிழில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தானே. ஸோ நீங்கள் FDFS உட்காரும் போது கங்குவும் வேட்டைன்னு வந்துருந்துச்சுன்னா நானும் உண்மையிலே 3D தான் போவேன். ஃபஸ்ட்டு FDFS 2 படம் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து FDFS தான் போவேன். 3Dங்கிற ரீசனால சூர்யாங்கிற ரீசனா? சூர்யா 3D ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் இருக்குல்ல, உங்களுக்கு அப்படி உட்காந்தோன்னா அப்படி ஒரு சீன் ஃபிஷ்ஷுன்னு அப்படி விழுந்துச்சுனாவே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்பா தமிழ் சினிமாடா இது அப்படின்னு சொல்லலாம்ல. நீங்கள் இதனால் ஹிந்தி சடம் போனீங்க, சலார் போனோம், KGF போனோம், 3D படம் நிறையா வந்துச்சு இல்லையா, கல்கி, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். தமிழில் பார்க்கும்போது அதோடைய இதே வேறு. ரஜினியோட மாஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும், ஏஜ் ஆனது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மாஸை வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கல, ஓகேங்களா. ஆனால் இப்போ எதிர்பார்க்குறாங்க. அதனால் எதிர்பார்க்குறத கொடுக்க முடியாமலாம் இருக்கலாம் அந்த மாதிரி.